Hello friends, welcome to my channel the aari works. இன்னைக்கு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் லாங்கா தள்ளி நம்ம நீடில் குத்துறோம். இதுவும் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான். ஆனால் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம நீடில் எங்கே எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப கிட்டவே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இதை நம்ம கொஞ்சம் லாங்காக எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால இது பேர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ நான் நீடில் வெளியே எடுத்துட்டு த்ரெட்டை சிக்கு விழாமல் நல்லா நீட்டாக இருக்கணும். ஸோ ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு நீட்டாக ஷைனிங்காக இருக்கணும். ஸோ அதனால் எந்த விதமான சிக்கும் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ நீடில் உள்ளே கொடுத்துட்டேன். மேலே தூக்கி பிடிச்சிட்டு பொறுமையாக விடும்போது நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக விழுந்துடுச்சு. திரும்ப நான் நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். நீடில் பொறுமையாக வெளியே எடுங்க. சிக்கு விழக்கூடாது. நூல் எந்த ஷைனிங்கில் இருக்கோ அதே ஷைனிங் மாறாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே அழகாக வரும். ஸோ ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங்காக உள்ளே தள்ளியிருக்கேன். த்ரெட்டை மேல் நோக்கி இழுத்துட்டு நம்ம அப்படியே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க ஃப்ரெஞ்ச் நாட்டு. ரொம்ப கஷ்டப்படுறதுக்கெலாம் இதில் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒன் மோர் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங்காக ஒரு குத்திடுறேன். த்ரெட்டை மேல் நோக்கி இழுத்துக்கிறேன். லைட்டாக டைட் பிடிச்சிக்கிறேன். த்ரெட்டை பொறுமையாக விட்டேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக வந்துடுச்சு. ஃப்ரெஞ்ச் நாட்டு ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம அதை பழகணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பழகினா மட்டும்தான் நமக்கு வரும். சின்ன வயசில் எடுத்தோடனே நம்ம அவனை படிச்சிட்டோமா? இல்லை. பொறுமையாக தப்பாக படித்து அம்மாட்ட திட்டு வாங்கி தானே நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் நம்ம எதையுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். முயற்சியை மட்டும் எப்பயும் கைவிட்டுறாதீங்க. வராதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. தப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு பண்ணால் என்ன பரவாயில்ல, என்ன இப்போ ஆகிட போகுது? ஒன்றும் கிடையாது. நம்ம தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். 2 வாட்டி தப்பாகும், சிக்கு விழும், எல்லா ப்ராப்ளமும் வரும். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருக்கும் நல்லா தான் வரும். இங்கே எவ்வளோ பெரிய ஆரி டிசைனராக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் தப்பு பண்ண தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனக்கு நல்லா வரலையே அப்படிங்கிறத பார்க்காதீங்க. உங்களுக்கு வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியும். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் இது தான். ஸோ நான் இப்போ இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு நான் ஒரு மோட்டிஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட இமேஜஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஸ்பீச் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.